காதல சொன்னதுன்னு? மகள், மருமகள், மருமகன் எல்லாம் இருக்கும் போது அது சொல்லிட்டீங்கன்னா காதல் ரெண்டு பக்கம் பொங்கலும் பொங்கிருச்சுன்னு ரெண்டு நினைக்கிறேன். பக்கமும் பொங்குனதுதான் காதல் சொல்லணும். உண்மையாக ஃபஸ்ட்டு சொல்லணும்னா பெருமையாக இருக்குது. நான் இந்த குடும்பத்துக்கு மருமகளாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா என்னை வெளியிலேருந்து வந்த ஒரு பொண்ணாக பார்க்காம உண்மையாக சொன்னால் அவங்க பொண்ணை காட்டிலும் ஒரு படி மேலே தான். இப்போ உங்களுக்கு அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது தயக்கம்ன்றது இருந்ததா? பயம்லாம் சொல்ல மாட்டேன், கெத்தாக இருந்தது. அட்வொகேட் மாமியார், பெரிய தலைவர், என் மாமனார்னு நினைக்கும் போது கெத்தாக தான் இருந்தது. இவ்வளவு இயல்பா பழகக்கூடிய ஒரு மனிதரா இருக்காரு, குடும்பத்துக்குள்ள எவ்வளவு அன்பான ஒரு மனிதரா பாக்குறீங்க? குடும்பத்துல தாண்டி அவங்க இத்தனை மக்களை சம்பாரிச்சு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் யார் அவங்க அப்படின்னு. ஆனா வெளியில இருக்கிறவங்க பொதுவா வந்து அவர் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதை மாத்துறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாங்க. நான் இன்னார கல்யாணம் பண்ணணும் போது அந்த இதுதான் எங்களுக்கு தடையா இருந்தது காரியம். அவரையா அப்படின்ற ஒரு பிம்பம் தான். நான் அதையும் தாண்டி நம்ம நேசிச்சோம், அதனால நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற வெறியோட இது பண்ண. கல்யாணம் அப்படிங்கும்போது அதுக்கும் நிறைய பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருந்தது. ஆமா, எப்படியும் இன்டர் காஸ்ட் மேரேஜ் போது நிறைய பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். ஆனா அதையும் தாண்டி தான் அந்த கல்யாணத்தை நாங்க முடிச்சோம். அவருடைய அந்த வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ஏறத்தாழ 17 ஆண்டு காலம் சிறைவாசம். ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அதை பத்தி நினைச்சாலே கண்ணீர் தான் வரும். நிச்சயமா அந்த டைம்ல நானே கொஞ்சம் உடைஞ்சிட்டேன். இதோட இந்த குடும்பம் அழிந்தது அப்படின்ற நகைத்தவர்கள் பல பேர். இந்த சமூகத்துக்காக போராடின ஒரு வீரர் இன்றைக்கு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்க. அவங்க மாமனார் நல்லா டான்ஸ் ஆடுவாரு நாங்க கேள்விப்பட்டோம். உண்மையா? அது ரொம்ப உண்மை. அது எங்க பாத்தீங்க? எப்ப ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் எங்க என்கேஜ்மெண்ட்ல தான் பார்த்தோம். அது டான்ஸ் அதெல்லாம் செகண்டரி இருந்தாலும் அவரோட ஹாப்பினஸ் அந்த டான்ஸ் மூலியமா அவர் வெளியில கொண்டு வந்தாரு. பொறாம இருந்ததுண்டா? என்ன விட நல்லா சமைக்கிறாரு அப்படி இல்ல அப்படி கேட்டா அவருக்கு தான் சொல்லுவாரு, நான் வந்து மயங்கினதே உன்னுடைய சமையலை பார்த்துதான் அப்படின்னு. கூட்டு குடும்பமா உட்காந்து பேசி தீர்த்துட்டா எந்த பிரச்சனையும் வராது. ஏதோ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் கூட அவரை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த பாட்டு தான் வரும். அது இந்த பொங்கல் சிறப்பா பாடி இது இருக்கும், அதில் நினைச்சு பாடுறதெல்லாம் இல்லைங்க. நான் படிச்சேன்னா அப்படிதான், உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்ன சொல்லி குற்றம் இல்லை, இறைவன் செய்த குற்றம்னு சொல்லி முடிச்சு. கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களா? இன்னைக்கு ஜான் பாண்டியன் சாரினுடைய கல்லூரியில பொங்கல் விழாவில் இருக்கும். அதை விட கூடுதல் சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குடும்பம் சகிதமா இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். அந்த சந்தோஷத்தோட அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எல்லாரும் எப்பவுமே குடும்பம் சகிதமா தான் இருக்கும். அப்படியா? இல்ல, இது பொங்கல் விழாவோட சேர்ந்ததா இருக்கு இல்லையா? அறிமுகப்படுத்திடலாம் சார் யாரெல்லாம் அப்படின்னு. இது என்னுடைய மருமகள். பையன் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒர்க்குக்காக போயிட்டாரு, அதனால இன்றைக்கு அவங்க மட்டும் தான் இருக்காங்க. அவங்க பேரப்பிள்ளை, அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கு. 2 பிள்ளைகள், ஒரு பையன், 2வதும் பையன், 2 பேரப்பிள்ளைகள் அவங்க மூலமா. அப்புறமா இது என்னுடைய மகள். மகளுக்கு ஒரு பேத்தி இருக்கு, பிறந்திருக்கா இப்பதான். அது என்னுடைய மருமகன், அவரும் டாக்டர், அவரு பீடியாட்ரிஷியன். இவங்களும் ரேடியாலஜிஸ்ட். இவங்க MBA முடிச்சுட்டு இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இப்போ. சரி மேடம், இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் ஒன்னா இந்த விழால சந்திக்கிறது அப்படின்றது. பொதுவா ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா யாராவது ஒருத்தர் பேச்சுல சிறந்தவங்களா இருப்பாங்க. இப்போ சாரும் சொல்ல வேண்டியதே இல்லை, களத்துல அவர் பேசுறது தான் வேலை, உங்களுக்கும் பேசுறதே வேலையா இருக்கு. 2 பேருமே ஒரு குடும்பத்துல பேசக்கூடியவங்களா இருக்கும்போது அது எப்படி இருக்கும்? அது சந்தோஷமா இருக்குமா? எப்படி இருக்கு? கண்டிப்பா, அதாவது பேச வேண்டிய இடத்துல தான் நாங்க பேசுவோம். அவர் பேசுறத வந்து கேட்டு நாங்க நடப்போம். அதுதான் எங்களுடைய குடும்பத்தின் செயல்பாடுகள். இல்ல, இப்ப வீட்டுல யார் அதிகமா பேசுவீங்க அதை சொல்லுங்களேன். வீட்டுல பேசுறது தலைவர் அவங்க தான் பேசுவாங்க. ஆமா, அவங்க இருக்கும்போது அவங்க பேசுவாங்க, அவங்க இல்லாத ஆப்சன்ஸை நான் பேசி கிளியர் பண்ணுவேன். சரி, அப்படின்றதுதான். மற்றபடி மற்ற பிள்ளைகளும் பேசுவாங்க. எல்லாருடைய கருத்தும், வீடுன்ற போது எல்லாருடைய கருத்தையும் கேட்டுதான் எந்த ஒரு விஷயமும் நாங்க செய்வோம். அது இவர் தலைவர் சொல்லிட்டாரு இல்ல அப்பா சொல்லிட்டாருன்ற மாதிரி இருக்காது. என்ன அப்படின்றது எல்லாருடைய கருத்தையும் கேட்டுதான் எந்த ஒரு முடிவும் நம்ம வீட்டுல எடுக்கப்படும். அதனால அந்த சுதந்திரம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, வீட்டை பொறுத்த மட்டும். அதுதான் அந்த குடும்பத்துல எப்படி இருக்கு, என்னெல்லாம் பேசுறீங்கன்றது கேட்கறதுக்கு முன்னாடி சார் பேசியிருந்தார் இன்டர்வியூல, உங்களுடைய திருமணம் எப்படி நடந்ததுன்னு. நீங்க சொல்லுங்களேன், முதல் முறை சாரை எங்க பாத்தீங்க, எப்படி அந்த சந்திப்பு? அவங்கள வந்து நாங்கள் வந்து எங்களுடைய ஃபேமிலி கல்யாணம், அதாவது எங்கள் அண்ணனுடைய ஒய்ஃப் வந்து திருநெல்வேலியிலேருந்து எடுத்தோம், பொண்ணு எடுத்தோம். அந்த குடும்பத்திற்கு இவங்க ரொம்ப அப்பா அம்மா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த, அங்கே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக தான் நாங்கள் அறிமுகமானோம். அப்போது அவர் சொந்தம் அப்படின்றதில் நாங்கள் அறிமுகமானோம். அதுக்கப்புறமா அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வர போக இருந்ததில் அவருடைய செயல்பாடுகள் எனக்கு பிடித்திருந்தனால நாங்கள் காதல் திருமணம் தான். இல்லை, அதை தான் கேட்டேன் சார் கிட்ட, காதல் திருமணமான காதலும் சொல்லலாம்,
நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் இல்ல அப்படின்னு. இல்ல முதல்ல சொல்லிட்டாப்ல. இன்னொரு ஃபேமிலியோட பழக்கம் இருந்தது. அவங்க தங்கச்சி அக்கா இருந்தா அவங்க வீட்டுக்கு அவங்க மாப்பிள்ளை மருமகனை இவங்க அண்ணனை பொண்ணு பார்க்க வந்தாங்க. முறையின்படியில் அவர் எனக்கு மாப்பிள்ளை தான். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ரிலேட்டாக வந்தோம்னு சொன்னாலும் காதல். அதையும் சொல்லிருங்க, யார் அந்த காதலை சொன்னதுன்னு. ஏன்னா மகள் மருமகன் எல்லாம் இருக்கும்போது அது சொல்லிட்டீங்கன்னா காதல் ரெண்டு பக்கம் பொங்கலும் பொங்கிருச்சுன்னு ரெண்டு நினைக்கிறேன். பக்கமும் பொங்குனதுதான் காதல் சொல்லணும். அதனால ரெண்டு பேருமே அதை விரும்பணும். மேபி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்பவுமே ஆண்கள் கிட்ட தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். சரி, அதனால அவர் நினைக்கிறீங்களா? நடந்ததுதான் கேக்குறேன் மேடம். இல்ல அதுதான் நான் சொல்லுவேன். ஆனா அவங்க வந்து இல்ல உங்ககிட்ட தான் வந்துச்சு அப்படின்னு அதுக்கு சொல்றேன். சரி, இரண்டு பேருமே ரெண்டு பேரும் ஈக்குவல். பரஸ்பரம் 1 2 3 சொன்ன மாதிரி ஒரே நேரத்துல சொல்லிட்டீங்க. நிஜமாவே அப்படிதான் நடந்தது சார். எப்படி இருக்குங்க? ஏன்னா எல்லாருமே ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது இப்ப நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்கும்போது? உண்மையாக ஃபஸ்ட்டு சொல்லணும்னா பெருமையாக இருக்குது. நான் இந்த குடும்பத்துக்கு மருமகளாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா என்னை வெளியிலேருந்து வந்த ஒரு பொண்ணாக பார்க்காம அவங்க பொண்ணை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி ஈக்குவலாக எல்லா விஷயங்கள்லையும் உண்மையாக சொன்னால் அவங்க பொண்ணை காட்டில் ஒரு படி மேலே தான். நீ ஃபஸ்ட்டு வந்து பண்ணுமா, நீ எல்லாத்தையும் எடுத்து முன்னெடுத்து நடத்துன்னு சொல்லி தான் மாமாவும் சரி அத்தையும் சரி அப்படி தான் என்னை வச்சுருக்காங்க. உண்மையாக குடும்பத்தில் எப்படி இருந்தனோ வேற ஒரு புது வீட்டுக்கு போனால் எனக்கு அது புதுசாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் தான் நினச்சி வந்தேன். ஆனால் எங்கள் வீட்டை காட்டிட்டு இங்கே ரொம்ப சந்தோஷமாக என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க அத்தையும் மாமாவும். இப்போ உங்களுக்கு அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது தயக்கம்ன்றது இருந்ததா? ஏன்னா இப்போ ஜான் பாண்டியன் சார் அப்படிங்கும்போது ஒரு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காரு, எல்லாருக்குமே அறிமுகமான நபராக இருக்காரு. ஒரு அரசியல் பின்னணி கொண்ட ஒரு குடும்பத்துக்கு நம்ம மருமக பொண்ணா போறோமே அப்படின்றது பயம்லாம் சொல்ல கெத்தாக இருந்தது. அட்வொகேட் மாமியார் பெரிய தலைவர் என் மாமனார்னு நினைக்கும் போது கெத்தாக தான் இருந்தது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டதுண்டா? எப்படி இருந்தது அந்த சூழ்நிலை? சந்தோஷப்படுறது அதான் பெருமையாக ஃபீல் பண்ணி ரொம்ப எனக்கு மற்றவங்க கிட்ட சொல்லும்பொழுது யாருன்னே தெரியாத ஒரு பின்னணி இல்லாமல் எல்லாருமே எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம். நான் பேரை சொன்னாலே போதும் அவங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஸோ பொண்ணுன்னா ஒரு செல்லம் இருக்கும் இல்லையா? யார் செல்லம்? நீங்க அப்பா செல்லமா அம்மா செல்லமா? ரெண்டு பேர் செல்லம் தான். இப்படி இல்ல, பொதுவா சொல்லக்கூடாது. அப்பா கொஞ்சம் கூட. நீங்க சொன்னீங்க அப்பா சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. இப்போ நீங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யம் அப்படின்னு பார்த்து வளரும் போது எதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படுறது உண்டு, இல்ல பொறாமப்படுறது உண்டு அந்த மாதிரி? ரெண்டு பேரும் கேட்டு எதுனாலும் கேட்டு தான் செய்வாங்க. லைக் நீ சொல்றதை நான் செய்யணும் அப்படி அந்த ஆர்டரிங் இருக்காது. ஸோ நான் சொல்றதை நீ கேட்டுக்கிற அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இது அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்களுக்குள்ள பிரதர் இருக்காரு, இப்போ அவர் மட்டும் தான் மிஸ்ஸிங் இல்லையா சார்? அது ஒரு சின்ன வருத்தம். சோ உங்களுக்குள்ள சண்டை, ஏன்னா பொதுவா வந்து ஒரு பிரதர் சிஸ்டர்னா அந்த சண்டை சின்ன வயசுல எல்லாம் நிறைய சண்டை போட்டு என்னெல்லாம் சண்டை வரும் அப்படி? சின்ன விஷயத்துக்கு, ரொம்ப பெரிய விஷயத்துக்கு இல்ல. அதனால நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஆனா இப்போ இல்ல, இப்போ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல. அப்ப யார் வந்து சப்போர்ட் பண்ண? உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? அப்பா. உங்களுக்கு அப்பா. அம்மா வந்து பிரதருக்கு சப்போர்ட். அம்மா வந்து யார் கரெக்ட் அப்படின்னு பார்த்து தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, யாரு பையன் தான் செல்லம் அப்படிலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு சார் அந்த ஃபீல்? அப்படி ஒரு ஃபேமிலியா எல்லாமே? எனக்கு இது ஒரு புதுசாக தான் இருந்துச்சு. எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ஒரு நார்மலான ஃபேமிலி. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலியில் வரும்போது எனக்கு அது புதுசாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து நான் நிறையா கற்றுக்க வேண்டியது இருந்துச்சு. அதை கற்றுக்கிட்டு அதை எப்படி என்னால் என்னோட பங்களிப்பு எப்படி கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு இது இருந்ததா சார்? இப்போ ஜான் பாண்டியன் சாரோடைய ஃபேமிலிக்குள்ளே நம்ம போக போகிறோம் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு தயக்கமோ? இல்லை, இனிஷியலாக இருந்துச்சு. என்னெல்லாம் இருந்தது? அது வெளியில் சொல்லுவாங்கல்ல நிறையா. ஓகே, நமக்கு உள்ளே வந்து பார்த்தா தான் என்னன்னு தெரியும். எஸ். இப்போது வெளியிருந்து பார்க்கும்போது அந்த லுக்லேயே சொல்லுவாங்க நிறைய பேர், ஒரு ஜெய்ஜாண்டிகா அப்படி பார்க்கும்போது அவர் எவ்வளவு இயல்பாக பழகக்கூடிய ஒரு மனிதராக இருக்காரு, குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ அன்பான ஒரு மனிதராக பார்க்குறீங்க? கண்டிப்பாக குடும்பத்தில் தாண்டி அவருங்க இத்தனை மக்களை சம்பாரித்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் யார் அவங்க அப்படின்னு. ஆனால் வெளியில் இருக்கிறவங்க பொதுவாக வந்து அவர் அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. அதை மாற்றுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் தான் அதை புரிஞ்சு மாறணும். அந்த ஒரு வருத்தம் உண்டு உங்களுக்கும், அது தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆமா, அது கண்டிப்பா இருக்கு. எஸ், அதான் மேடம். இப்போ உங்களுக்கு அந்த வருத்தம் உண்டா மேடம்? ஏன்னா
இப்போ ஜான் பாண்டியன் சார்னா களத்தில் நிற்கிறாரு, ஒரு அரசியல் முகமாக இருந்தாலும் நிறைய விமர்சனங்களை வந்து வைக்கிறாங்க, இப்படி இருக்கே அப்படின்னு. அது ஒரு மனைவியா அது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆரம்ப கட்டத்துலேருந்தே எங்கள் குடும்பமும் வந்து நான் இன்னார கல்யாணம் பண்ணணும் போது அந்த இதுதான் எங்களுக்கு தடையாக இருந்தது காரியம். அவரையா அப்படின்ற ஒரு பிம்பம் தான். நான் அதையும் தாண்டி நம்ம நேசித்தோம், அதனால் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற வெறியோடு இது பண்ணேன். அம்மா உள்ளே வந்ததுக்கு அப்புறமா அவருடைய குணங்களை தெரியாமல் பல விஷயங்கள் அவளுக்கு எதிர்மாறான விஷயங்களாக தான் வெளியே பேசப்பட்டது. அப்போ இதை உடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சபதத்தோடு தான் நான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அப்போது சில வேளைகளில் இந்த பல வழக்குகளை போட்டு அவரை சிறையில் வைக்கணுன்ற ஒரு இதில் தான் போகும். அப்போது அந்த மாதிரி சிறை வாசம் அப்படின்ற நிறைய வரும்போது குடும்பமும் அதுக்கு பாதிக்கப்பட ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் அது வெறிக்கொண்டு நான் என்னுடைய படிப்பை கண்டிப்பாக ஒரு லாயராக நின்னோம்னா நம்ம வந்து இதெல்லாம் மேற்கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்கனவே நான் சிறு வயதில் கொண்டே நான் வந்து லாயர் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. வீட்டில் வந்து லாயர்னா அது நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி என்னைய பிஎஸ்சியில் சேர்த்தாங்க. பிஎஸ்சி முடித்தேன். பட் எனக்கு வந்து லா ப்ரொஃபஷன் பண்ணணும் அப்படின்னு அது இந்த சூழ்நிலையும் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி கொண்டு நிற்க வச்சிச்சு. இப்போ அது வெறி கொண்டு அந்த படிப்பை படித்து நம்ம இவருடைய இது வந்து வேறு மாதிரியான ஒரு தோற்றம் இல்லாமல் இன்றைக்கு அவர் தப்பாக போர்ட்ரேட் ஆயிருக்காரு அப்படின்றதுனால அதை எப்படியாவது மாற்றணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம இப்போ அவர் அரசியலில் வந்து அவர் வரணும் அப்படின்றது எங்களுடைய ப்ரெஷர் ஜாஸ்தி இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். குடும்பத்தின் சார்பாகவும் முந்தி வந்து சமூகத்திற்காக மட்டும் போராடிட்டு இருந்தார். அதை தாண்டி நீங்கள் வந்து அரசியல்லையும் நம்ம போகணும், அரசியலில் நீங்கள் நிற்கணும், மக்களுக்கு நீங்கள் சேவை செய்யணும் அப்படின்றது அது ஒரு இது. இந்த கல்லூரியை பொறுத்த மட்டும் அவருடைய பார்வை, அவருக்கான பார்வை மாற்றப்பட வேண்டும். ஒரு தந்தையாக, ஒரு மாணவர்களுக்கு ஒரு தந்தையாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கான்செப்டை உருவாக்க வேண்டும். அவர் மற்றவர்களுக்கு, உலகத்துக்கு அவரை வந்து இந்த கல்வி தந்தையாக கொண்டு போகப்பட வேண்டும் அப்படின்ற நோக்கோடு தான் இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கல்லூரின்ற இந்த எஜுகேஷன் லைன்லேயே நாங்கள் வந்தோம். ஸோ அது ஒரு எங்களுடைய நினைவுகளை நாங்கள் இங்கே பதிவு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அது பல தடைகளை கடந்து தான் இப்படியான ஒரு சூழ்நிலை அப்படின்றது. அப்போ திருமண சமயத்தில் கல்யாணம் அப்படிங்கும்போது அதுக்கும் நிறைய பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருந்தது. ஆமாம், எப்படியும் இன்டர் காஸ்ட் மேரேஜ் நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அதையும் தாண்டி தான் அந்த கல்யாணத்தை நாங்கள் முடித்தோம். இங்கே திருநெல்வேலியில் தான் கல்யாணம் நடந்துச்சு. அப்போ என்னுடைய சொந்தங்கள் யாருமே அதில் சேர்ந்து கலந்துக்கல. அந்த அந்த சமூகம் அப்படின்ற ஒரு இது வந்து அதுக்கப்புறமா இரண்டாவது பொண்ணு வயிற்றில் இருக்கும்போது தான் அப்புறமா குடும்பமே எங்க கூட சேர்ந்தது. அது வரைக்கும் அவங்க சேரலை. இப்போ எல்லாமே சுமூகமாக மாறி இப்போ எல்லாரும் இருக்காங்க. அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க. பட் மற்ற என்னுடைய அண்ணனுங்க 2 பேர் இருக்காங்க. எல்லாருமே சும்மா தான் எங்களோட பழகுறாங்க. இப்போது பொதுவாகவே காலமே மாறிடுச்சு. இப்போ முன்னாடி இருந்த ஒரு இது ஜாதி என்ற அடிப்படை வந்து இன்றைக்கு சூழ்நிலையில் மாறிக்கொண்டு வந்திருக்கு. அது நிச்சயமாக மாறிவிட்டதுன்னு தான் சொல்லும். ஏன்னா என் குடும்பமே ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறோம். அதே மாதிரி அது கலப்பு குடும்பமாக தான் இருக்குது. ஜாதி மதம் பேதம் இல்லாமல் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்றத எங்கள் குடும்பம் ஒரு அடையாளமாக இருக்கணும் அப்படின்றது தான். மேடம், உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பாவுடைய அந்த வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ஏறத்தாழ 17 ஆண்டு காலம் சிறைவாசம், இந்த 8 ஆண்டு காலம் பிரிந்திருந்தது அப்படின்னு கேட்கும்போதே அவர்கிட்ட உணர முடிஞ்சது. அது ஒரு பெரிய வலி நிறைஞ்ச வாழ்க்கையாக இருந்தது. நீங்கள் வளரக்கூடிய சூழ்நிலையில் அது எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதை பற்றி நினச்சாலே கண்ணீர் தான் வரும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஆனால் அந்த டைம்லேயும் எங்கள் அப்பா வந்து எந்த ஒரு பிள்ளைங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, ஃபேமிலி குறை இல்லாமல் தான். ஆனால் அது எந்த அப்பாவும் செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த விதத்தில் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ரொம்ப 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 மிஸ். ஏன்னா பீக் டைம், ஒரு காலேஜ் சேர்கிற டைம், அண்ணனுக்கும் அந்த டைமில் இல்லைன்னும் போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பட் அம்மா அம்மா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் நாங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேருமே அதில் வந்து அண்ணாவும் நீங்களும் அதை பற்றி பேசிக்கிட்டது உண்டா? இந்த மாதிரி அப்பா கலந்துக்க முடியல, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் சிறையில் இருக்காரு, ஃபேமிலியாக ஃபீல் பண்ணியிருக்கோம். 3 பேரும் சேர்ந்து இதில் டேடி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அப்பா இதில் இல்லையே அப்படின்லாம் ஃபீல் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் வி சோ ஸ்ட்ராங். பட் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எல்லா இதுலேயும் ஒன்றா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க மேடம்? ஏன்னா ஒரு மனைவியா அது எவ்வளவு பெரிய வலின்னு பாக்குறவங்கனால புரிஞ்சுக்க முடியும்னு நம்புறேன். ஆமா, அது எப்படி கடந்து வந்தீங்க? இவெல்லாம் கொஞ்சம் நான் 4th ஸ்டாண்டர்ட் அந்த ரேஞ்சில் படிச்சுட்டு இருக்க ஸ்டேஜ் தான். 4th 5th ஸ்டேஜில் தான் இவங்க எதிர்பார்க்காம நானே அந்த கேஸை நாங்கள் தான் எங்கள் ஆஃபீஸ் மூலமாக தான் நடத்தினோம்.
சிறப்பாக நல்லா கேஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் பேக் ப்ரெஷர்ஸ் நிறையனால எதிர்பார்க்கல டேர்னிங் பாயிண்ட்டாக தீர்ப்பு வந்துச்சு. நிச்சயமாக அந்த டைமில் நானே கொஞ்சம் உடஞ்சிட்டேன். இப்படி நம்ம நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலையே அப்படின்னு. சரி, இதை நம்ம மேற்கொண்டு கண்டிப்பாக உடச்சி அவரை வெளியே கொண்டு வருவோம் அப்படின்ற நம்பிக்கையோட, எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கண்டிப்பாக கடவுள் என்னை கைவிட மாட்டாருன்ற நம்பிக்கை எனக்கு உறுதியோட. சார் சொன்னார், என் மனைவி தான் அந்த இடத்துல நின்று குழந்தைகளை ஆளாக்கி. ஆமாம், அப்போ நம்ம முடியாதுன்ற ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாரும் வந்து இதோட அவருடைய சதாப்தம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே வெளியே வரமாட்டார், விடமாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசுனாங்க. ஏன்னா லைஃப் அப்படின்றது தானே கொடுத்துருந்தாங்க. அப்போது நம்ம அதை உடைப்போம், கண்டிப்பாக நமக்கான நேரம் வரும் அப்படின்றது தான். நம்ம ஹைகோர்ட்லேயும் போராடினோம். அங்கேயும் பல தடைகள், வெளித்தடைகள் மூலமாக நம்மளால் வெளியே கொண்டு வர முடியல. நம்ம சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சென்று ஆனாலும் எந்த ஒரு நேரத்துலையும் என்னுடைய கணவர் எங்களுக்கு வந்து எந்த குறைபாடும் வைத்ததில்லை. ஆனால் எங்களுக்கு குறை வந்து வெளியிலேருந்து பேசுகிற விஷயங்கள் தான் எங்களுக்கு குறையாக இருக்கும். இவங்க கொண்டு வர மாட்டாங்க, இவங்க அவ்வளோதான் இந்த குடும்பம் அப்படின்ற மாதிரி, இதோட இந்த குடும்பம் அழிந்தது அப்படின்ற நகைத்தவர்கள் பல பேர். நம்ம வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாரு, இந்த சமூகத்துக்காக போராடின ஒரு வீரர் இன்றைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்க. ஆனாலும் நிச்சயமாக வருவாருன்ற நான் அப்போது அரசியலுக்கு வந்தேன். அவங்க இல்லைன்னு ஒன்று தான் நான் வந்து அரசியலுக்கு உள்ளே வந்து நான் இருக்கேன் உங்களுக்காக அப்படின்ட்டு நான் மக்களை சந்தித்து ஒவ்வொரு கிராமங்களுக்கும் எல்லா கூட்டங்களுக்கும் நான் செல்வேன். இப்போ தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் கொண்டு செல்லிட்டு இருந்த ஒரு பீரியடு, அங்கே பொதுச் செயலாளராக நான் அப்போ வந்து செயல்படுத்தி அதை கொண்டு சென்றேன். அதுக்கப்புறமா பல இன்னல்கள், பல போராட்டங்கள். ஒரு பக்கம் ஒய்ஃபாக போராடினேன், ஒரு பக்கம் கட்சியின் பொறுப்பாளராக போராடினேன், ஒரு பக்கம் பிள்ளைகளின் தாயாக, அவங்களுக்கு தந்தையாகவும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தந்தையாகவும் இருந்து, இதுக்கெல்லாமே கடவுளுடைய அனுகிரகம் தான். கடவுள் இல்லாமல் இதை நான் செய்திருக்க முடியாதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ மக்கள் சக்தியும் என்னோட இருந்தாங்க. கட்சியில் அப்பாற்பட்டு பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், கட்சியோட உறுப்பினர்கள் எல்லாருமே எனக்கு தோள் கொடுத்தாங்க. ஸோ அந்த தைரியம் கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்றத அதை நம்ம முடித்து 2010 கடைசியில் தலைவரை வெளியே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு பெரிய கொண்டாட்டமாக இருந்திருக்கும். ஆமாம், அது விழாக்கோலமாக ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவலிங்கில் அவ்வளோ மக்கள் கூட்டம் வந்து அவரை வரவேற்கிறதுக்கு வந்திருந்தாங்க. எதிர்பார்த்து இருந்த ஒரு மக்கள் கூட்டம், வர மாட்டார்கள்னு எதிர்பார்த்த கூட்டம் ஒரு பக்கம். அதை தாண்டி நம்ம இன்றைக்கு நிற்கிறோம்னா அது நிச்சயமாக இறைவனுடைய செயல்தான். அது எவ்வளோ சந்தோஷமா இருந்ததுங்க. ஏன்னா அப்பா அந்த இதை விஷயத்தையெல்லாம் பிரேக் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாட்டு. அன்றைக்கி நைட்லாம் தூங்கவே இல்லை. ஃபுல் ட்ராவல்லே ஒரு ஊராக நிறுத்தி அவ்வளோ மக்கள் இருந்தாங்க பார்க்குறதுக்குன்னு. பார்த்து க்ரீட் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ வருஷம் கழிச்சும் நம்மளுக்கு அப்பாக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு, அப்படி அவரை நம்பி ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வார்த்தையே இல்லை. நீங்கள் சொல்லுங்களேன் மேடம். அது இப்போ உங்களுடைய கணவர், இப்போ நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எப்படிப்பட்டதுன்னு. உங்களுடைய கணவர் அதை பற்றி சொல்லியிருக்காரா, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பின்னணி எல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம்? கண்டிப்பாக ஆரம்ப காலத்தில் எல்லாமே எனக்கு சொல்லியிருக்காரு. மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டத்துக்கு அவர் எவ்வளோ ஆண்டு பாடுபட்டிருக்காரு, எவ்வளோ அவர் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அவர் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காங்க. ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ், ஒரு காலேஜ் படிக்க வைக்கணும், அதுவும் ஒரு டாக்டராக படிக்க வைக்கணும், எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஒரு தனியாக ஒரு லேடியாக அவங்க இவ்வளோ காரியத்தை பண்ணதை அவர் எனக்கு ஃபஸ்ட்டில் கல்யாண நாள் அந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து எனக்கு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. கேட்கும்போது உண்மையாக ரொம்ப இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உமனாக இருந்து ஒரு குடும்பத்தை நடத்தியிருக்காங்க, ஒரு கட்சியை நடத்தியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு லேடினாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷனே எனக்கு அவர் அத்தையை பற்றி சொல்லும் போது தான் எனக்கு கிடச்சிது. இப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு சந்தோஷமான நாளில் இருக்கும், சந்தோஷமாக நிறைய விஷயம் பேசணும்னு நினைக்கும் போது அவங்க மாமனார் நல்லா டான்ஸ் ஆடுவார் நாங்க கேள்விப்பட்டோம். உண்மையா? அது ரொம்ப உண்மை. அது நானே ஃபர்ஸ்ட் டைம் எங்க என்கேஜ்மெண்ட்ல தான் பார்த்தோம். அது ஃபுல்லா அவரோட ஹாப்பினஸ் தான் அதுல தெரிஞ்சிச்சு. அது டான்ஸ் அதெல்லாம் செகண்டரி இருந்தாலும் அவரோட ஹாப்பினஸ் அந்த டான்ஸ் மூலியமா அவர் வெளியில கொண்டு வந்தாரு. அவர் அவ்வளோ ஹாப்பியா இருக்காருன்னு அவ பார்க்க முடிஞ்சது. ஏன் மேடம் சார் அந்த ஃபெஸ்டிவல் அப்படி டான்ஸ் ஆடுறதோட சரியா இல்ல டூயட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து கூட? எப்பாவது இந்த மாதிரி ஃபேமிலி கேதரிங்ல தான். மற்றபடி நாங்கள் அதுக்கான நேரமும் கிடையாது, அதுக்கான வழிகளும் நம்ம ஆரம்ப காலத்தில் அப்படிலாம் நாங்கள் டான்ஸ் ஆடி இருக்கிறதுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளே இருந்ததில்லை. ஏன்னா அவர் எப்போ வெளியே போயிட்டு வர வரைக்கும் எனக்கு உள்ள ஒரு இது இருக்கும், வந்தாதா அப்படின்ற சூழ்நிலைகள்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி போகிறாரு, ஒரு மீட்டிங் போகிறாங்கன்னா அங்கே பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், அது எங்கே வந்து எந்த இடத்துல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது.
அப்போது அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இன்றைக்கு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி இருக்கும்போது அது இறுக்கமான சூழ்நிலைகள் தான் ஆரம்ப கட்டங்களில் நம்ம சொல்லணும். அது பிள்ளைங்க வளர்ந்து வந்து இவங்க வெளியே வந்த உண்மையிலேயே மலர்ச்சியான காலகட்டங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது அவங்க வெளியே வந்ததுக்கான காலங்கள் அப்புறமா தான் சொல்லணும். இன்றைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி ஒரு இறுக்கமான சூழ்நிலைகள் தான் எப்பவுமே இருக்கும். ஆனா இப்போ அது எல்லாமே கடந்துருச்சு அப்படின்னு தானே மேடம் பாக்குறீங்களா? இன்னுமே அந்த விஷயங்கள்லாம் அங்கங்க சில விஷயங்கள் இருக்கு. ஆனா இன்றைக்கு வந்து இவரை வந்து பார்க்கப்படுகிற பார்வை இன்றைக்கு கொஞ்சம் மாறி இருக்கு. பொதுவான ஆளா எல்லோராலும் அரவணைக்கப்பட்டு எல்லா சமூகமும் இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்கிறது. இப்போ அது எதில் நமக்கு தெரிஞ்சுன்னா, நம்ம கல்யாணம் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சு, பையனுக்கு இங்கே தான் கல்யாணம், இதே கிரவுண்டில் தான் கல்யாணம் நடந்துச்சு. அதில் எல்லா கம்யூனிட்டிலேருந்து எல்லா தலைவர்களையும் வந்து இவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை காமிக்கிறதுக்காக நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் அப்படின்றத ஒரு பதிவை வைக்கிறதுக்காக எல்லாரும் வந்திருந்தாங்க. வந்து மணமக்களை ஆசீர்வதித்து போனாங்க. அதே மாதிரி திருமணம் சென்னையில் நடந்துச்சு மகளுக்கு. அதுக்கும் எல்லா தலைவர்களும் வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு அந்த சூழ்நிலை மாறி இருக்கிறது, இவரை பார்க்கும் பார்வை மாறி இருக்கிறதுன்றதை நான் எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கல்ல, இவர் ஒரு சமூகத்துக்காக போராடினவர், இன்று அரசியல் ரீதியாக மக்களுக்காக போராடுகிறார் அப்படின்றதா பொதுவான மனுஷன் அப்படின்ற ஒரு இன்றைக்கு ஒரு தாட் எல்லார் மனசுலையும் வந்திருக்கிறது. அது மாபெரும் வெற்றி. எனக்கு நான் நினைத்த காரியம் இன்றைக்கு முக்கால்வாசி நிறைவேறியிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம் சார். அவங்க மாமனார் நல்லா சமைப்பாரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? இல்லையா? நீங்க சாப்பிட்டது இல்ல, சாப்பிட்டு பாருங்க சரியா? ஆக்சுவலா அப்பா சமைப்பாரு, அதுவும் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து மட்டன் பயங்கரமா சமைப்பாருன்னு கேள்விப்பட்டோமே. ஃபுல்லா சமைக்க மாட்டேன், எப்பயாவது ஒரு வாட்டி. லைக் கடைசியா வந்து ஃப்ரை மட்டும் பண்ணிட்டு போயிடுவாரு. அப்படிலாம் இல்ல, ரெசிபிலாம் ஃபுல்லா சூப்பரா சொல்லுவாங்க. நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு செஞ்சிருக்காங்க. எப்பயாவது, ரொம்ப ரேர் தான். ஆனா செஞ்சு கொடுத்து நீங்க அடம் பிடிச்சதுண்டா? ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல அப்பா இது நீ செஞ்சு தாப்பா அப்படின்னு? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சரி, அம்மாவே சூப்பரா சமைப்பாங்க, அதனால அந்த வாய்ப்பு வந்தது இல்ல. உங்களுக்கு ஏதோ பொறாம இருந்தது உண்டா மேடம்? ஏன்னா அவர் சொன்னார் நான் நல்லா சமைப்பேன், அதுவும் மட்டன் எல்லாம் அடிச்சுக்க முடியாது. சமைப்பாங்க, எல்லாம் நல்லா சமைப்பாங்க. நாங்க வச்சு ஒரு மாசத்துக்கு வச்சிருக்க சாமான் எல்லாத்தையும் ஒரே நாள்ல காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால அவர் சமையல் கட்டு பக்கம் வர விட மாட்டோம். இது வீட்டுக்கு தானே சமைப்பாரு இல்ல மாநாட்டுக்கு சமைப்பாரு? இல்ல வீட்டுக்கு தான். எல்லா பொருள்களும் நாங்க வந்து வாங்கி வச்சிருக்கிறது எல்லா விஷயங்களுக்காகவும் எடுத்து பயன்படுத்தி, அதாவது சின்னதா குறைச்சி சமைக்க தெரியாது. ஸோ நிறைய சமைச்சு எல்லாத்தையும் ஒரே நாள்ல காலி பண்ணி வேண்டாம் அப்படின்னு. பட் ரொம்ப நல்லா ருசியா சமைச்சு கொடுப்பாரு. பொறாம இருந்ததுண்டா? என்ன விட நல்லா சமைக்கிறாரு அப்படி இல்ல. அப்படி கேட்டா அவருக்கு தான் சொல்லுவாரு, நான் வந்து மயங்கினதே உன்னுடைய சமையலை பார்த்துதான். அப்படியா சார்? அப்படி என்ன சமைச்சாங்க? இல்ல அது சொன்னீங்க, என்ன குறிப்பா இது சமைச்சாங்க, நான் காதல் வயப்பட்டதுக்கே அதுதான் காரணம். அப்படி இல்ல, நல்லா சமைப்பாங்க, நல்லா டேஸ்டியா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா சமைப்பாங்க. ரைட். நிஜமாவே இந்த இவ்வளவு போராட்டங்கள்லாம் கடந்து இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா ஒரு குடும்பம் சகிதமா பாக்குறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. நிறைவா ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா இன்னைக்கு தேதியில ஒரு சகிப்புத்தன்மை இன்மையின் காரணமா நிறைய பேர் தொட்டதுக்கெல்லாம் விவாகரத்து அப்படின்னு ஒரு சூழ்நிலையா மாறுது. அது வருத்தத்தோட பாக்குறோம். அதுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மகிழ்ச்சியான குடும்பம், தெளிவான குடும்பம். ஏதாவது ஒரு குடும்பத்துல பிரச்சனை சொன்னா கூட்டு குடும்பமாக உட்காந்து பேசி தீர்த்துட்டா எந்த பிரச்சனையும் வராது. ஏதாவது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும். இது வரைக்கும் என் குடும்பத்தில் வரல. எதாக இருந்தாலும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்தால் எந்த குடும்பத்திலையும் எப்பவுமே பிரச்சனை வராது, நல்லபடியாக வாழலாம். இதுதான் என்னுடைய வாழ்த்து. கூட சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ ஒரு குடும்பம்ன்ற போது கணவனும் மனைவியும் இரண்டு பேருமே சமமாக இருக்கிறாங்க. ஒருவருக்கு விட்டு கொடுக்குற பழக்கம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் நான் சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. இன்றைக்கி ஆஸ் அட்வொகேட் நாங்கள் பார்க்குற இந்த விவாகரத்து வர விஷயங்களை பார்த்தோம்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்குற தன்மையே இல்லாமல் போகிறதன் காரணமாக தான். ஏன்னா இருவரும் வேலை செய்கிறாங்க, இருவரும் சம்பாதிக்கிறார்கள் கை நிறைய. அப்போ நான் ஏன் அவர் சொல்கிறத கேட்கணும் நான் அப்படின்றது இல்லை. நான் வந்து எந்த விதத்தில் குறைந்தவள் அப்படின்றது நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து சொல்கிறது நம்ம விட்டு கொடுத்தோம்னா குடும்பம் நமக்கு சார்ந்து நம்ம இருக்கிறோம். ஏன்னா பெண்கள்ன்றாலே எல்லா விஷயத்தையும் கடந்து வர வேண்டும். இப்போ ஆண்களுக்கு கூட கடவுள் நான் சொல்கிறது எப்பவுமே கடவுள் வந்து ஆண்களை வந்து ஒரு சில விஷயங்களை செய்ய தான்
உலகத்தில் படைத்திருக்கிறார். ஆனால் பெண்களை பொறுத்த மட்டும் எல்லா விஷயங்களும் கவனிக்கின்ற ஒரு மல்டி டாஸ்க் உமனாக தான் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். அப்போது மல்டி டாஸ்கினும் போது நம்ம எல்லா விஷயமும் குடும்பத்தை பார்க்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், வீட்டில் காரியங்களை செய்ய வேண்டும், சமூகத்திற்காக நம்ம பேச வேண்டும். அப்படின்னும் போது எல்லா விஷயத்தையும் பேசும்போது குடும்பத்தில் அங்கே இருக்கிற தலைமைக்கு, அதாவது நம்மளுடைய கணவருக்கு நமக்கு சில விஷயங்களை விட்டு கொடுக்குறதுல தப்பு கிடையாது. அப்படியே தப்பு பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு நேரம் வரும், நம்ம பேசுகிறதுக்கான நேரம். அப்போ 2 பேருமே ஒரு நேரத்தில் இடிச்சுக்கிட்டு பேசணும்னா அந்த காரியம் நடக்காது. கொஞ்சம் விட்டு பிடிச்சி நம்ம சொல்லி அது காரியங்களை நம்ம கொண்டு போனோம்னா விட்டு கொடுக்கறது தான் வாழ்க்கை. அப்போ அந்த விட்டு கொடுக்குற தன்மை இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். நம்மளுடைய பிள்ளைகள் சந்ததியை பற்றி நம்ம யோசிக்கணும். அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் நாடு நல்லாயிருக்கும். ஆகவே எல்லோரும் இணைந்து வாழ்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும். குடும்பங்களுக்குள்ள ஐக்கியம் வேண்டும். உள்ள குடும்பத்துக்குள்ளே வருகிற மருமகனாக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், நம்மளுடைய பிள்ளைகள் என்று நினைத்து விட்டால் எல்லா விஷயங்களும் ஒன்று பிரச்சனை இல்லாமல் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய குடும்பத்திலையும் நான் பிள்ளைகளாக தான் பார்க்கிறேன், மருமகளாகவோ மருமகனாகவோ பார்ப்பதில்லை. இல்லை, அதனாலதான் முதல் கேள்வி கேட்டேன். ஒரு வீட்டில் 2 பேச்சாளர்களா இருக்கீங்களே எப்படி அப்படின்றது தான். ஆனா அப்படி இருந்தாலும் ஒரு சகிப்புத்தன்மையோட அனுசரிச்சு போகும்போது ஒரு குடும்பம் நல்லா இருக்கும். விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை. இதுதான் ராஜிக்கு, வேற ஒண்ணுமே. அதுதான் அதிகமா நீங்க தான் விட்டு கொடுப்பீங்க இல்லையா சார்? ஏன்னா நாட்டுக்கே ராஜா ஆனாலும் ஒரு பழமொழி உண்டு. இல்ல அப்படிலாம் இல்ல, 2 பேருமே ஒரு சில விஷயங்கள் எல்லாம் விட்டு கொடுக்கும். சரி, சார்கிட்ட நான் கேட்டேன் பாட்டு பாடுவீங்களா அப்படின்னு. நான் கேட்டப்போ ஒரு தத்துவ பாட்டு கேட்கறதெல்லாம் உண்டுன்னு 2 வரி சொன்னார். பாடல அவர் சொன்னார். நீங்க பாடுறது உண்டா மேடம்? பாடுவேன் நான். அவருக்காக ஒரு பாட்டு அப்படியே பாட்டு இப்போ பாடுறது சும்மா அவருக்காக நீங்க பாடி இருப்பீங்க கண்டிப்பா. யாரும் உங்க வீட்டு பிள்ளைங்க கேட்டிருக்க வாய்ப்பு இல்ல, இன்னைக்கு எல்லாருமே கேட்கட்டுமே. அந்த அளவுக்கு பெரிய பாடகெல்லாம் கிடையாது. சும்மா 2 வரியோட நிறைவா அதை பாடி முடிச்சிடலாமே. உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் எல்லாம் எனக்கு அந்த மாதிரி இல்ல, முன்னாடி கேட்ட அந்த பழைய பாடல்கள் ஏதாவது கூட அவரை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த பாட்டு தான் வரும். அது இந்த பொங்கல் சிறப்பா பாடிடலாம் இது இருக்கும். அதில் நினைச்சு பாடுறதெல்லாம் இல்லைங்க. நீங்க புதுசா ஒரு இது இல்லை. பொதுவாக வந்து மியூசிக் பிடிக்கும், பாட்டு பிடிக்கும். அது நம்ம வந்து கிறிஸ்டியன் கலாச்சாரத்தில் வளர்ந்தனால நிறைய பாட்டுகள் பாடுவோம். ஏதோ நினைவில் இருக்கிற பாட்டு அவருக்காக ஒன்று பாடிட்டீங்கன்னா இந்த பொங்கலை சிறப்பா நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். நான் படிச்சேன்னா அப்படிதான், உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்ன சொல்லி குற்றம் இல்லை, இறைவன் செய்த குற்றம்னு சொல்லி முடிச்சேன். கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களா? சும்மா அதோட பாடி கூட. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே உதவிருக்கு. அதுக்கப்புறம் காதல் பாட்டுனா சமாதான பாட்டு பாடி. காதல் பாட்டுலாம் வரல இப்போ நம்மளுக்கு. ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் சந்திச்சதுல. எல்லாருக்குமே எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம். இதே போல என்றும் இந்த மகிழ்ச்சி நிலைக்கட்டும். எங்களுடைய வாழ்த்து. நன்றி. ரொம்ப சந்தோஷம்.